எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கோவிலூர் மடாதிபதி நான் மனதாலே குருநாதராக போற்றி வருகிற சுவாமிகள் திருவடிகளை என் தலை சுட்டி வணங்குகின்றேன். உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் கலந்து பேச கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை இறைவன் தந்த ஒரு வாய்ப்பாகவே கருதி மகிழ்ந்து சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இங்கே நான் வருகிற பொழுது சுவாமிகளை தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்தேன். அவர்கள் தமிழ் மேலும் சமயத்தின் மேலும் சமூகத்தின் மேலும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கறை என்னை எப்பொழுதுமே ஆச்சரியப்படுத்தும். என்னை ஓசூர் வரையும் தேடி வந்து என் மேலே அன்பு காட்டி அதற்கு பிறகு இலங்கைக்கு எங்களுடைய கழகத்தை பார்வையிடுவதற்காக வந்து பலவிதத்திலும் துணைகள் எல்லாம் செய்து யாழ்ப்பாணம் வரை சென்று வந்த அந்த பெருந்தன்மையை நன்றியோடு நான் இப்பொழுதும் நினைத்து கொள்கிறேன். எத்தனையோ மடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், மடாதிபதிகளை பார்த்திருக்கிறேன். நிகழ்காலத்திலே அவர்களிலே பல பேர் வாழ்வதில்லை. சுவாமிகள் மீதான என்னுடைய மதிப்புக்கு காரணம் அவர்கள் நிகழ்காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சிவனை பற்றி சொல்லுகிற பொழுது மாணிக்கவாசகர் சொல்லுவார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே என்று சிவனை சொல்வார். சிவபெருமான் பழமைக்கெல்லாம் பழமையானவனாகவும் பின்னாலே வரக்கூடிய புதுமைக்கெல்லாம் புதுமையானவனாகவும் இருக்கிறான் என்பது அந்த பாடல் வரியினுடைய கருத்து. சமயத்தை பின்பற்றுகிற நம்மில் பல பேர் பழமையை மட்டும் பேணுகிறோமே தவிர புதுமைக்கு முகம் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. புதுமைக்கு முகம் கொடுப்பது என்பது ஏதோ ஒரு குற்றம் என்பது போல நம்மில் பல பேர் நினைத்து விடுகிறார்கள். அது தவறு. எப்படி பழமையிலே ஆண்டவனுடைய சாயல் இருக்கிறதோ அப்படி புதுமையிலும் ஆண்டவனுடைய சாயல் இருக்கிறது. மரபு ரீதியான ஒன்றிலே ஊறிவிட்ட நாம் புதுமைகளுக்கு முகம் கொடுக்க என்றைக்குமே துணிவதில்லை. அதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவை நான் சுவாமிகளிடம் கண்டு எப்பொழுதும் ஆச்சரியப்படுகிறேன். அவருடைய கல்வி அறிவு என்பது தனியே பழமை சார்ந்ததாக மட்டுமல்லாமல் புதுமை சார்ந்ததாக அவர் பல விஷயங்களை பேசுகிற பொழுது எனக்கு ஆச்சரியம் உண்டாகும். அந்த மதிப்புடன் தான் அவரை தரிசிக்க வேண்டும் என்று இங்கே வந்தேன். நேற்று வந்து இறங்கியதுமே அவர்கள் எனக்கு தந்த மரியாதை, எனக்கு தந்த வரவேற்பெல்லாம் எனக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த விடயங்களிலே எல்லாம் அதிகம் தோய்ந்து கொள்ளாமல் தனித்தே வாழ்கிற எனக்கு அந்த அந்த தரப்பட்ட கௌரவங்களை நீங்கள் எல்லோரும் என் மேல் காட்டிய அன்பை எப்படி ஏற்றுக்கொள்வதென்று கூட எனக்கு தெரியவில்லை. இந்த சபையை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சமயம் மிக ஆழமான ஒரு சமயம். நம்முடைய மூதாதையர்கள் அந்த சமயத்தை விளங்கிய ஆழம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நான் நினைப்பதுண்டு, இதை சொன்னால் ஒருவேளை சில நேரத்திலே நாங்கள் நம் சமயத்தை நாங்களே பாராட்டிக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு உதிக்கும். அப்படி இல்லை. எந்த சமயத்தையும் ஒரு பகை சமயமாக நினைக்கிற மனப்பாங்கோடு நான் வாழ்வதில்லை.
தெய்வம் பலபல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன் என்று பாரதியார் சொன்னார். எனக்கு அதிலே உடன்பாடு உண்டு. அப்படி நம்முடைய சைவ சமயத்தை நான் பெருமையாக நினைப்பதற்கு காரணம், அந்த சமயத்தை போல வாழ்வியலை உட்கொண்ட ஒரு சமயம் இருக்கிறதா என்று கேட்டால் நான் நிச்சயம் இல்லை என்றேன். சாதாரண ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்பட்ட மனிதனிலே இருந்து அந்த சமுதாயத்தினுடைய அதி உச்ச நிலையிலே இருக்கிற மனிதன் வரையும் வழிபாடு செய்வதற்கான வகையை அமைத்து தந்தது நம்முடைய சமயம். அதுதான் நம்முடைய சமயத்தினுடைய ஆகப்பெரிய பெருமை. நம்முடைய சைவத்தை விளங்கப்படுத்துகிற நூல் என்றால் அதை பெரிய புராணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பெரிய புராணத்தில் பார்த்தீர்களானால் சொல்லப்பட்ட அந்த 63 ஆச்சரியமாக நான் நினைக்கிறது உண்டு, ஒன்றுமே படிக்காத படிப்பு என்பதை பற்றி தெரிந்தே கொள்ளாத ஒரு மனிதனையும் அடியாராக்கினார். கண்ணப்பர் வரலாறு உங்களுக்கு தெரிந்ததுதான். வெறும் வேடுவர். அந்த கண்ணப்பனையும் நம்முடைய சமயத்திலே ஒரு அடியாராக போற்றுகிறார்கள். நன்றாக படித்த அவருடைய படிப்பின் காரணமாக ஒரு சமயத்தவர்கள் இவர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பியவரான நாவுக்கரசரும் அந்த சமயத்திலே ஒரு அடியார். ஒரு டம்ளரிலே கடல் தண்ணியை அள்ள முடியுமா? டம்ளரிலே அள்ள முடியுமா? அள்ளினார்கள் நம் பெரியவர்கள். இந்த சிற்றறிவை கொண்டு பேரறிவான இறைவனை காண்பதுதான் பெருமை என்று நினைத்தார். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நம்முடைய உடம்பு உயிர் என்கின்ற ரெண்டும் சேர்ந்ததுதான் நான். என்னுடைய உடம்பு உயிர் ரெண்டும் சேர்ந்ததுதான் நான். இந்த இரண்டையும் ஏன் ஆண்டவன் ஒன்று சேர்த்தான்? உடம்பையும் உயிரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை என்ன என்றால், உடம்பு புறத்திலே இயங்குவது, உயிர் உள்ளே இருப்பது. உள்ளே இருக்கிற இந்த உயிரை வளர்ப்பதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு உடம்பை தந்திருக்கிறான். அதை மறந்து போகக்கூடாது. உள்ளே இருக்கிற உயிரை ஒரு பிறவி எடுத்தோமானால் அந்த பிறவியை கொண்டு, அந்த பிறவியிலே கிடைக்கிற உடம்பை கொண்டு உயிரை வளர்த்தெடுக்க வேண்டும். நாம் பல பேர் அதை செய்வதில்லை. உடம்பை கொண்டு உடம்பையே வளர்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுகிறேன், என்ன 5 வருஷம் ஓட உயிர் வாழ்கிறேன். அதை ஒன்றும் உங்கள் கையில் இல்லை, ஒன்றும் உங்கள் கையில் இல்லை. இந்த உடம்பு பொய்யானது. நம்ம தமிழர்களுக்கு அது நன்றாக தெரியும். நீ என்னதான் ஜனாதிபதியாக இரு, பிரதமராக இரு, அல்லது பெரிய படிப்பாளியாக இரு, குறித்த நாளிலே நீ போகத்தான் போகிறாய். குறித்த நாளிலே போக வேண்டும் என்றால் போகத்தான் வேண்டும். அப்போ இந்த உடம்பு அழியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உடம்புக்கு தமிழர்கள் என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமோ? மெய் என்று பெயர் வைத்தார்கள். பொய்யென்று வைக்க வேண்டிய பெயரை மெய்யென்று வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை நான் நினைத்து ஆச்சரியப்படுவது. ஏனென்றால் இந்த உயிராகிய மெய்யை வளர்க்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்குத்தான் இருக்கிறபடியால் தான் இது பொய்யென்றாலும் மெய்யென்று பெயர் சொல்லி வைத்தார். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த உடம்பை வைத்து உயிரை வளர்க்க வேண்டும். உடம்பை வைத்து உடம்பை வளர்த்து பிரயோசனம் இல்லை. உடம்பு வருகிற பொழுதே அதற்கான ஒரு நியதி நியமிக்கப்பட்டு தான் வருகிறது. அதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் அதை இன்றைக்கு விஞ்ஞானம் தருகிற நம்பிக்கையாலே நாங்கள் டயட் பண்ணுகிறோம் என்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுகிறோம் என்கிறோம், வாக் போகிறோம் என்கிறோம். எல்லாம் நல்லது, நான் கூடாது என்று சொல்ல மாட்டேன், நல்லது. ஆனால் அதனாலே ஆயுளை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு. சில பேருக்கு அதனாலேயே ஆயுள் போய் முடிந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் விடிய காலையிலே ஒவ்வொரு நாளும் கடற்கரையிலே வாக் போவார், ஒவ்வொரு நாளும் போவார். என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு கிண்டல், இந்த உடம்பை இப்படி வளர்த்து கொண்டே போறீர்களே, என்ன ஆக போகிறது, வா நீயும் வா நடப்போம் என்று என்னை கூப்பிடுவார். எனக்கு ஆசிரியர் அவர் கூப்பிடுவது நிற்கவில்லை, நான் போகாமல் விட்டதும் நிற்கவில்லை, போனது. என்ன ஆயிற்று என்று கேட்டால், சுனாமி வந்த பொழுது அவர் அந்த கடற்கரையிலே போய் கொண்டிருந்தார். அவரை அந்த கடல் நீர் எடுத்து கொண்டு போய்விட்டார். நான் நினைத்தேன் உடம்பை பாதுகாக்க என்று நடந்து அதனாலேயே உடம்பும் போய்விட்டார். ஆகவே இந்த உயிரை காப்பாற்றுவது நம் கையில் இல்லை. அது வருகிற நாளிலே வரும், போகிற நாளிலே நீங்கள் என்ன தடுத்தாலும் போய்த்தான் தீரும்.
அப்போ இந்த உடம்பை வைத்து என்ன செய்யலாம் என்றால் உயிரை வளர்க்க முடியும். உயிரை வளர்க்க முடியும். உயிரை வளர்ப்பதென்றால் என்ன என்றால் அடிப்படையிலே இருந்து உயிர் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், மனிதனை ஆறறிவுள்ள மனிதன் என்று சொல்லுகிறோம். உயிர்களை வகுக்கிற பொழுது நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஓரறிவிலே இருந்து உயிர் வளர்கிறது என்றார்கள். ஓரறிவு, ரெண்டறிவு, மூன்றறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு. இந்த ஆறறிவு உள்ளவர்கள் தான் மனிதர்கள் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ சினிமாவிலே ஏழறிவு என்கிறார்கள். அது என்ன அறிவு என்று அவர்களை தான் கேட்கவர். இந்த ஆறறிவு என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் அறிவை தரக்கூடிய கருவிகள் ஒரு உடம்பிலே எத்தனை இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டுதான் அறிவு தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 கருவிகள் எங்கள் உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 5 கருவிகள் பூட்டப்பட்டிருந்தால் அதற்கு 5 அறிவு என்று பெயர். சில ஜீவன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 அறிவும் இருக்காது. அது சில ஜீவன்களுக்கு 3 உறுப்பு அல்லது 4 அறிவு உறுப்பு தான் இருக்கும். பாம்புக்கு செவி இல்லை என்கிறார். அதனாலே கற்றவியன் என்று அதுக்கு தமிழிலே பெயர். அப்போ அதுக்கு அந்த 5 உறுப்பு இல்லை. ஒரு உறுப்பு குறைந்தால் ஒரு அறிவு குறையும். இப்படியே குறைந்து 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 வந்தால் கடைசி ஜீவன் ஓரறிவுள்ள ஜீவன். அதுக்கு ஒரு அறிவு தான். அதைத்தான் தாவரங்கள் என்கிறார். தொடுகை உணர்ச்சி மட்டும்தான் தாவரத்துக்கு இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு உயிர் அந்த உடம்பை பெறுகிறது. தாவரத்துக்குள்ளே இருப்பதும் ஒரு உயிர் தான், மறந்து போகாது. அப்போ ஒரு உயிர் தாவரமாகிய உடம்பை பெற்றால் அதற்கு அனுபவங்கள் மிக குறைவு. கேட்க முடியாது, பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது, வெறும் தொடுதல் மட்டும் அதுக்கு தெரியும். அப்போ அதிலே இருந்து அந்த உயிர் வளர வேண்டும். அப்படி வளர்ந்து 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 2 அறிவாகி, 3 அறிவாகி, 4 அறிவாகி, 5 அறிவாகி, இப்பொழுது நமக்கு 6 அறிவு. அது என்ன 6 அறிவு என்று கேட்டால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் என்கின்ற ஒரு கருவி, நமக்கு சூக்குமமான கருவி நமக்கு இயங்குகிறதாக நம்புகிறோம். சூக்குமமான மனக்கருவி. அதனாலே மனம் இயங்குகிறவனுக்கு தான் மனிதன் என்று பெயர் என்று தமிழிலே வைத்தார். அப்போ 6 அறிவோடு எத்தனை சோதனை பாஸ் பண்ணி இங்கே வந்திருப்போம். மரத்திலே என்றால் மரத்திலே எத்தனையோ கோடி வகையான மரங்கள் இருக்கிறது. அதிலே பிறந்து 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 அதுக்கப்புறம் அடுத்த 2 அறிவு பெற்று 3 அறிவு பெற்று எத்தனை பரீட்சைகளை முடித்துவிட்டு நாங்கள் இப்பொழுது மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இதனுடைய பெருமதி நமக்கு தெரிய வேண்டும். ஒரு மரம் மரமாவதற்கும் மனிதன் மனிதனாவதற்கும் இடையிலே எத்தனை ஆயுள் கலைந்திருக்கு. எப்படி ஒரு வசதியானவனுக்கு முன்னாலே வசதி இல்லாதவன் ஏங்கி நிற்பானோ அப்படி போய் படிக்க வேண்டும் மாணவன். இது மாணவனுக்கு வள்ளுவர் சொன்ன விரைவிலக்கம். இன்றைக்கு அப்படி படிப்பு என்பது ரொம்ப குறைந்து போய்விட்டது. கல்வி என்பது நம் பெரியவர்கள் சொன்னார், கல்வியை கண்ணோடு ஒப்பிட்டார். எழுத்து ஆழமாக கல்வி கற்காதவன் குருடனுக்கு சமமானவன், கண்ணை பெற்றும் அவன் கண் பெறாதவனுக்கு சமமானவன் என்று கருதார். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றார் திருவள்ளுவர். ஆகவே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மனிதனாக பிறந்தவன் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலேயும் உங்களிலே பல பேர் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்று சாமி சொல்ல நான் அறிந்து கொண்டேன். ஆசிரியராக இருப்பது என்பது பெரிய பேர். அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தொழிலே தொண்டாகும். அது சில பேருக்கு தான் வாய்ப்பு, மற்றவர்களுக்கு தொழில் தொண்டாகாது. ஆக எனக்கு தெரிந்த 2 பேருக்கு தான் தொழிலே தொண்டாகும். ஒருவர் ஆசிரியர், அடுத்தவர் வைத்தியர். அவர்கள் தொழில்தான் செய்வார்கள், அதே நேரத்தில் தொண்டு செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அதனால்தான் இந்த 2 பேருக்கும் சமூகத்திலே தனி மரியாதை இருந்தது. நம் சமூகத்திலே ஆசிரியர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இருந்த மரியாதை வேறு யாருக்கும் இல்லை. இன்றைக்கு வைத்தியர்களுக்கு அதே அளவிலே இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் குறைந்து விட்டது. ஏனென்றால் அதை தொண்டாக செய்வதில்லை. ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய தொழிலை தொண்டாக நினைக்க வேண்டும். அதனால்தான் பிறகு வேற தொழிலோடு சார்ந்த ஒருத்தரிடம் போகிறோம், ஒரு ஆபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு கிளார்க் இருக்கிறார், வேலை முடித்து விட்டு வருகிறோம்.
அவர் வேலையில் இருக்கிற பொழுது தேவை இருந்தால் ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். அவரை வீதியிலே சந்தித்தால் யாராவது நமஸ்காரம் பண்ணுவீர்களா? பண்ண மாட்டோம். ஆனால் ஆசிரியனையும் வைத்தியனையும் வீதியிலே சந்தித்தாலும், எப்போவோ வைத்தியம் செய்திருந்தாலும், எப்போவோ படித்திருந்தாலும் அவரை கண்டவுடனே எழும்பி கும்பிடச் சொல்லுகிறது அல்லவா? அதற்கு காரணம் அந்த தொழிலினுடைய தூய்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள், நல்ல குரு வாய்த்து விட்டால் ஒரு மாணவன் உயர்ந்து விடுவான். நல்ல குரு என்றால் யார் என்றால், நான் என்னுடைய ஆசிரியரை கேட்டேன் ஒரு நாள், நிஜமாக சொல்கிறேன், ஒரு ஆசிரியரை கேட்டேன், ஒரு ஆசிரியனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் ஐயா என்று. அவர் ஒரு பேரறிஞர், ஐயாவுக்கு தெரியும் அவரை பற்றி, நான் என் வகுப்புகளில் சொல்லி இருக்கிறேன். அவருக்கு 80 வயதாகும் பொழுதுதான் நான் அவரிடம் படிக்க போனேன். அப்போ எனக்கு 40 வயது. அப்போது அவரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதி வேணும் என்று கேட்டேன். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் உடன் பதில் சொல்ல மாட்டார், கொஞ்சம் யோசித்து விட்டு தான் பதில் சொல்லுவார். நான் இந்த கேள்வி கேட்ட உடனே யோசித்து விட்டு எனக்கு சொன்னார், ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்பது மாணவன் மீதான அன்பு என்றார். எனக்கு புரியவில்லை. அவர் அந்த பரீட்சை பண்ணிக்கிட்டோனும், இது பாஸ் பண்ணி இருக்க வேணும், இப்படி ஏதாவது சொல்லுவார் என்று தான் நான் நினைத்தேன். அவர் சொன்னார், மாணவன் மீது அன்புதான் ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி. ஏனையா அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், அன்பு இருந்து விட்டால், ஒரு ஆசிரியனுக்கு மாணவன் மேலே அன்பு இருந்து விட்டால் எப்படியும் அவனை உயரத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலே இருந்து அவன் ஓய மாட்டான். இப்போ நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நாம் எப்படியும் உயர்த்த முற்படுகிறோம் தானே. கண்ணீர் விடுகிறோம், கவலைப்படுகிறோம், அடிக்கிறோம், பேசுகிறோம். எப்படியும் அந்த பிள்ளை, என் பிள்ளை நன்றாக வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் தானே. என்ன காரணம்? அவன் மேலே எனக்கு அன்பு இருக்கிறது. அதுபோல ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் எப்படியும் அந்த ஆசிரியன் மாணவனை உயர்த்தி விடுவான். நான் திருப்பி கேட்டேன் அவரிடம், அப்போ ஆசிரியருக்கு படிப்பு முக்கியம் இல்லையா என்று நான் கேட்டேன். நான் அவரோடு எதுவும் பேசுவேன், அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அப்போ நான் கேட்டேன், ஆசிரியனுக்கு கல்வி முக்கியம் இல்லையா என்றால் அவர் சொன்னார், அது முக்கியம்தான். மாணவன் மேலே அன்பிருந்து விட்டால் அவனுக்காக வாத்தியார் படிப்பான் என்றார். நான் அது ரொம்ப ரசித்தேன். மாணவனுக்கு மாணவன் மேலே ஆசிரியருக்கு அன்பிருந்து விட்டால் இவன் நாளைக்கு இந்த கேள்வி கேட்பானே என்று அதுக்காக வாத்தியார் வீட்டில் போய் இருந்து படிப்பான். என்னுடைய ஆசிரியரிடம் நான் ஒரு பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், ஒரு தென்னை மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கோயிலே சிமெண்டிலே உட்கார்ந்து படித்தேன். அப்படி படிக்கிற பொழுது கேள்விகள் கேட்பேன். எனக்கு மனதிலே கேள்வி வந்தால் அதை தாண்டி போக முடியாது. கேள்விகள் கேட்பேன். இப்ப எல்லாம் நமக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, கேள்வி கேட்டு வாய் மூடின உடனே வாய் திறந்து பதில் சொல்லணும். அவன் தான் கெட்டிக்காரன், அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். என்ன ஆசிரியர் அப்படி சொல்ல மாட்டார். அந்த கேள்வியை உள்வாங்கி சிந்தித்து பிறகுதான் பதில் சொல்றார். சில வேளைகளிலே உடனே அவருக்கு அந்த பதில் வராது. அவர் என்ன சொல்வார், அதை பற்றி வெட்கமே பட மாட்டார். நாங்கள் என்றால் இப்ப உடனே யாரும் கேள்வி கேட்டு உடனே பதில் சொல்லாட்டி வெட்கப்படுவோம். அதில் வெட்கப்பட ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவார், நான் சிந்தித்து வைக்கிறேன், நாளைக்கு வாரம் என்றார். நாளைக்கு வாரம் என்றார். நான் எங்கள் ஊரில் இந்த மாணவர்களையும் மரியாதையாக இந்த வாரம் கவர்மெண்ட் தான் ஆசிரியர்கள் பேசுவார்கள். நாளைக்கு வாரம் என்றார். நான் அடுத்த நாள் போனால், கொஞ்சம் லேட்டாக போய் விடுவேன், போனால் வீதி ஓரத்துக்கு வந்து அப்படியே நடந்து கொண்டிருப்பார், என்னை பார்த்து நடந்து கொண்டிருப்பார். எனக்கு ஆச்சரியமாக, வீதியிலிருந்து உள்ளுக்கு போகணும் 1 கிலோமீட்டர், அங்கே வந்து நிற்பார் 80 வயதிலே. நான் அவரை கேட்பேன், இன்னைக்கா இங்கே வந்துட்டீர்கள்? இல்லை, நேற்று நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டது, அதை சொல்ல வேணும், அதுக்காக நீ வருவீரோடு பார்க்க வந்த நான் என்றார். கூட்டின்னு போய் உட்கார வச்சு அந்த பதிலை சொல்லுவார். பதிலை வச்சு சொல்லிட்டு சொல்லுவார், இனி நீர் போறா போகலாம் என்றால் அவருக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து விட்டது. அதை வைத்திருக்க முடியாது, அதை எப்படியாவது மாணவனுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் ஆசிரியர் தன்மை. நம்முடைய நூல்களிலே, இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நூல்களிலே முதலாவது நூல் என்று கருதப்படுகிற நூல் தொல்காப்பியம். உங்களுக்கு தெரியும், இலக்கண நூல். இன்றைக்கு இலக்கணம் படிக்கிறதையே நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் விட்டுவிட்டோம். அந்த இலக்கண நூலிலே நல்லாசிரியனுக்கு இருக்க வேண்டிய 4 குணங்கள்.
அதுக்கு நேர் எதிராக கூடாத ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய 4 குணங்களை நூல் பாயிரத்திலே சொல்லி இருக்கிறார். என் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது நான் இதெல்லாம் அப்பவே நினைத்தானா, 2500 3000 ஆண்டுக்கு முன்பே இது பற்றி சிந்தித்திருக்கு. இன்றைக்கும் அது பொருந்தும். ஒரு நல்ல ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய 4 லட்சணங்கள் என்று இலக்கண நூல்கள் சொல்லுது பாருங்க. அவர் சொன்னார்கள், மலை நிலம் பூவே துலாக்கோளன்ன நுழைவில் அறிவுடையோ. இந்த 4 குணம் ஆசிரியனுக்கு இருக்க வேண்டுமா? அவன் மலை போல இருக்க வேண்டும். மலை நிலம் பூவே துலாக்கோள், மலை போல இருக்க வேண்டும், நிலம் போல இருக்க வேண்டும், மலர் போல இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து சொல்றது துலாக்கோள் போல, துலாக்கோள்னா தராசு, இப்படி இருக்க வேண்டும். நல்ல ஆசிரியனுக்கு 4 இலக்கணங்கள். இதெல்லாம் படிக்காமல் விட்டு விட்டோம் என்று நானுமே ரொம்ப லேட்டாக தான் படித்தேன். இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை ஒரு சூத்திரம் சொல்லிவிட்டு பிறகு மலை என்பது என்னன்றதுக்கு இன்னொரு சூத்திரம், ஏன் மலை என்று சொன்னார்கள், அது என்ன சொல்றார்கள், அதுக்கு அவர் சொன்னது நான் சூத்திரம் எல்லாம் சொல்லி மெனக்கிடவில்லை. அவர் மலை என்று அளக்கராக அருமையும் பெருமையும். மலைக்கு சொன்னது காரணம், ஒரு பெரிய மலை தூரத்திலிருந்து பார்த்தால் இது எத்தனை உயரம், எவ்வளவு அகலம் என்று நம்மளால் அளக்க முடியுமா? அப்படி ஒரு வாத்தியாரை பார்த்தா இவர் என்ன படிச்சிருப்பார் என்று மாணவன் அளந்து விட முடியாத அளவு அறிவோடு அவன் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறோமா என்று நம்மை சோதிக்கிறதுக்கான ஒரு சூத்திரம் இது. அளக்கலாக அருமையும் பெருமையும். இந்த அந்த மலை அவ்வளவு உயர்ந்து இருக்கும், காடு இருக்கும், இதுக்குள்ள என்ன இருக்குதோ, பாம்பு இருக்கிறதோ, பூச்சி இருக்கிறதோ, சிங்கம் இருக்கிறதோ, முடிவு ஒன்றும் தெரியாது. தெரியாத இடத்தை அணுக கொஞ்சம் அச்சம் பெறும். உங்களுக்கு அது புரிகிறதா? ஒரு மலையில போய் திடீர்னு ஏற மாட்டீர்கள். அதுபோல இப்ப எல்லாம் இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்ப எங்கெல்லாம் ஏறுறாங்கள் என்கிறார், ஏறி முடியாத. ஏனென்றால் அவனுக்கு உங்களை அழைக்க முடிகிறது. அதனாலதான் உங்களை டக்குன்னு ஏற பார்க்கிறான். இந்த ஏறுதல் என்று சொல்லி இங்க பயன்படுத்தி வாத்தியார்கள் மாணவன் இருக்கிறது என்னென்றால், நீங்கள் மாணவர்களால அழைக்கப்பட முடியாதவர்களாக இருக்க வேண்டும். பல ஆசிரியர்கள் அந்த தொழில் கிடைக்கும் வரையும் மட்டும்தான் படிக்கிறார்கள். என்றைக்கு அந்த தொழில் கிடைக்கிறதோ அன்றோடு படிப்பை நிறுத்தி விடுவார்கள். நாட்டியம் பழகிற பல பேர் அரங்கேற்றம் என்று பல லட்சக்கணக்கில் செலவழித்து அரங்கேற்றம் பழகுவார்கள். அரங்கேற்றம் பண்ணிட்டு அன்றோடு டான்ஸ் நின்றுடும். அரங்கேற்றம் தான் நாட்டியத்தினுடைய தொடக்கமே தவிர முடிவில்லை. ஆசிரியர் தொழில் கிடைத்தால் அவனுக்கு வேலை ஆயுள் முழுக்க படிக்க வேண்டும். அதுபோல வைத்திய தொழில் கிடைத்தால், நான் ஒரு மருந்தை படிச்சுட்டு வந்தால் நாளைக்கு அந்த மருந்து மாறிடும். வைத்தியன் அந்த மருந்தை பற்றி படித்துக் கொண்டே இருக்கணும். ஆசிரியனுக்கும் வைத்தியனுக்கும் படிப்பு முடிவென்பது கிடையவே கிடையாது, பொதுவாகவே கிடையாது. அது வேற. ஆசிரியனும் வைத்தியனும் ஆயுள் முழுக்க படிக்க வேண்டியவர், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு மாணவன் ஒரு கேள்வி கேட்டால் அது பற்றி ஆசிரியன் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். மாணவன் ஆசிரியரை சோதிக்கிறதுக்கிட்டே வருவான். அது உங்களுக்கு அனுபவம் இருக்கும். வகுப்புல வந்து இன்றைக்கு நடந்த ஒரு புது விஞ்ஞான விஷயத்தை சும்மா கொண்டு வந்து விட்டு பார்ப்பான், வாத்தியாருக்கு அது தெரியுமா? தெரியாம நீங்க நின்றீங்களோ அண்டையிலிருந்து அவனுக்கு நீங்கள் அடிமை. அவன் சொன்ன உடனே அந்த விஷயம் பற்றி நீங்கள் எடுத்து சொன்னீர்களானோ, இதெல்லாம் கூட இந்த வாத்தியார் படித்துதான் இருக்கிறார், இனி கொஞ்சம் கவனமா இருக்க வேணும் என்று பயப்படும். அதுதான் சொன்னார், அளக்கலாக அருமையும் பெருமையும் ஏறுதற்கு அருமையும் என்றார். அப்போ மலை போல இருக்கிறது என்றால் என்னவென்றால், ஆசிரியனுக்கு மாணவனுக்கு ஆசிரியன் மலை போல தெரிய வேண்டும். நான் இப்போவும் சொல்லுகிறேன் பாருங்கள், நெஞ்சுருக்கத்தோடு சொல்லுகிறேன். என்னுடைய நான் படித்த ஆசிரியர், அவரிடம் நான் கற்றதிலே, இன்றைக்கு நான் தெரிந்து வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதும் வைத்துக் கொண்டு திரிகிறேனே, இந்த கல்வியிலே அவர் படித்ததிலே லட்சத்திலே ஒரு பங்கும் கூட என்னாலே வாங்க முடியவில்லை. அவ்வளவு படித்து வைத்திருந்தார். இன்றைக்கும் அதனால்தான் எனக்கு அவரை நினைக்கிற பொழுது பயமாக, மரியாதையாக வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே மலை போல இருக்க வேண்டும், இது ஒன்று. அடுத்தது நிலம் போல இருக்க வேண்டும். ஆசிரியனுக்கு 2வது லட்சணம். நிலம் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம்.
எல்லா வகுப்புல 40 மாணவர்கள், 40 மாணவர்களும் படிக்க என்று வரமாட்டான். ஒரு 10 பேர் படிக்க வருவான், 10 பேர் இழுக்க வருவான், 10 பேர் குழப்ப வருவான். இது எந்த வகுப்புலையும் நடக்கும். 10 பேர் குழப்பறானே என்று அவனை வெறுக்கக்கூடாது ஒரு ஆசிரியர், அவனையும் படிக்க வைக்க வேண்டும். அதுதான் இந்த நிலம் என்று சொன்னதற்கான உவமை. நிலத்தை கூட நிலம் எப்படி வெட்டுகிறவனையும் தாங்குமோ அப்படி துன்பம் தருகிற மாணவனையும் பொறுத்து தாங்கி அவனையும் படிக்க வைக்க வேண்டும். இது இரண்டாவது. மலை, நிலம். அடுத்தது பூ, மலர் போல இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு ஆசிரியன் பார்த்தால் அவனை பார்த்தால் மங்களகரமானவனாக இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு பல ஆசிரியர்கள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஒரு ஆசிரியனை பார்த்தால் எப்படி பூவை ஒரு இடத்திலே வைத்தால் அதிலே ஒரு மங்களம் உருவாகிறதோ, அந்த மங்களம் என்று நான் சொல்வது அழகல்ல. இப்படின்னா ஃபேஷியல் போட்டு அது போட்டு இது போட்டு வகுப்புக்கு வர்றது அது அல்ல. ஒரு ஆசிரியனை பார்த்தால் மாணவனுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாக வேண்டும். அதுதான் அழகு. அந்த கவர்ச்சி எதனாலே வருவது? உடலாலே வருவதில்லை, அவனுடைய அறிவாலே வர வேண்டும். அப்போ மூன்றாவது சூத்திரம் சொன்னார்கள், மலர் போல இருக்க வேண்டும். அதான் நாங்கள் இன்றைக்கும் ஒரு வீட்டிலே நல்லது நடந்தால் அந்த இடத்திலே கொஞ்சம் பூ வைத்தால் எங்களுக்கு அது ஒரு சிறப்பு. அப்போ ஆசிரியன் மூன்றாவது மலர் போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு பிறகு சொன்னார்கள், துலாக்கோல் போல இருக்க வேண்டும். நடுநிலையோடு ஒரு ஆசிரியன் வகுப்பிலே இருக்க வேண்டும். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார செட்டியார் பையனும் வந்து உட்காருவான். ஒன்றுமே இல்லாத ஒரு வறுமைப்பட்ட ஒரு பையனும் வந்து உட்காருவான். இப்ப பெரும்பாலும் அப்படி நடந்தா என்ன நடக்கிறதா, வாத்தியார் அந்த பெரிய பணக்கார பையனை கூப்பிட்டு, நீ முன் வாங்கல உட்காரு, நீ போடா பின்னுக்கு. அப்படித்தானே நான் கேட்பேன். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையா இப்படி நடக்கிறது. இவன் பிள்ளையா சொன்னாலும் அதுக்கு ஒரு 10 மார்க்ஸை போடு, அவன் தெரியாதுனாலும் 2 வெட்டு. இந்த தன்மை ஒரு ஆசிரியனிடம் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு துலாக்கோல் நடுநிலையோடு இருக்குமோ ஆசிரியன் அப்படி இருக்க வேண்டும். இந்த 4ம் நல்ல ஆசிரியனுக்கான லட்சணம் என்றார்கள் இலக்கணக்காரர். அப்போ கெட்ட ஆசிரியனுக்கு என்ன லட்சணம்? நான் இதை பெரும்பாலும் சொல்வதில்லை. கெட்ட ஆசிரியர்களுக்கு நல்ல 4 லட்சணம் சொல்கிறார். அது கலப்பை குடம் என்று ஒன்று, கலப்பை குடம். அடுத்தது மடப்பனை முடத்தங்கு, இன்னொன்று கடப்பை குடமே மடப்பனை முடத்தங்கு. நான் சொல்லுகிறேன் அது இந்த 4க்கும் என்ன என்று சொல்லுகிறேன். கடற்பை குடம் என்ற கடற்பை குணம், மடப்பனை முடத்தங்கு, இன்னொன்று சரி, நான் முதலில் இந்த 3ஐயும் சொல்லுகிறேன். இந்த கடற்பை குடம், பருத்தி குண்டிகை, கடற்பை குடம், மடப்பனை முடத்தங்கு, இந்த 4ம் ஆசிரியர் அல்லாதாருக்கான லட்சணம். இதிலே இந்த பருத்தி குண்டிகை என்றால் என்ன என்று முதல் சொல்லுகிறேன். பழைய காலத்திலே இந்த பஞ்சு வரும், பருத்தி பஞ்சு வரும். இந்த பருத்தி பஞ்சை சேர்த்து வைப்பார்கள் வீட்டில். தாய்மார்கள் பருத்தி மரத்திலே பஞ்சு படித்து கீழே வர்ற பொழுது பஞ்சை சேர்த்து வைப்பார்கள். அப்படி சேர்த்து வைப்பதற்கு இந்த உங்களுக்கு தெரியும், இந்த சுரைக்காயின்னு ஒரு காய் இருக்கிறது. அது இப்படி வந்து வளைஞ்சு பெருசா கீழே வரும். இதை காய வச்சு உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த கோதை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த சுரைக்காய் முட்டி என்று சொல்வார்கள். சுரைக்காய் முட்டி இதுக்குள்ளேதான் பஞ்சை திணிப்பது என்றால், சும்மா வச்சா பஞ்சை காத்தடிச்சா பறந்துடும். அதுக்காக என்ன செய்வார்கள், இந்த சுரைக்காய்க்குள்ளே அந்த ஒரு தடி எடுத்து வச்சு இந்த பஞ்சை தள்ளி உள்ளுக்கு நிரப்பி வைப்பார்கள். பிறகு என்ன செய்வார்கள், பஞ்சு தேவைக்கு எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு தடியை வச்சு முதல் வைக்கிற பொழுதும் தள்ளி தான் வைத்தார்கள். பிறகு எடுக்கிற பொழுதும் கிண்டி தான் அந்த பஞ்சை எடுக்க வேண்டும். இதை ஒரு ஆசிரியன் அல்லாதனுக்கான முதல் லட்சணம் என்று சொன்னார். என் வாத்தியார்கிட்ட சொன்ன பொழுது நான் ரசித்து சிரிச்சிருக்கிறேன். என்னென்றால், சில ஆசிரியர்கள், தயவு செய்து நான் இலக்கணம் சொன்னதை சொல்லுகிறேன், நான் யாரையும் குறை குற்றம் சொல்வதாக நினைக்கக்கூடாது. சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், படிக்கவும் கஷ்டப்படுவார்கள்.
அவர்களுக்கு லேசில் படிப்பு வராது. அதை வச்சு படிக்கணும், இதை வச்சு படிக்கணும், அப்படி படிப்பு. அதாவது இந்த பருத்தி குண்டிகைக்குள்ளே பஞ்ச வச்சு தள்ளுற மாதிரி தள்ளினாத்தான் அவர்களுக்குள்ள படிப்பு. இது ஒன்று. பிறகு படித்ததை சொல்லவும் கஷ்டப்படுவார்கள், வெளியில எடுக்க முடியாது. எப்படி இதுல பத்தி கிண்டி 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 இந்த பஞ்சம் எடுக்கிற மாதிரி வாத்தியார்ட்ட இருந்து மாணவன் கிண்டி எடுத்தா வெளியில வருமே தவிர அவர்கிட்ட எடுத்து தானா வராது. இதுதான் ஆசிரியர் இல்லாதானுக்கு சொன்ன முதல் லட்சணம், பருத்தி குண்டி. அடுத்தது சொன்னார்கள் இன்னொரு லட்சணம் சொல்றார், கடல் பை குடம். இந்த கடல்ல கடற்காய் ஒரு காய் இருக்கிறது. இப்ப தான் தெரியாது பல பேருக்கு. அது மார்பிள் மாதிரி அப்படி வலுவலுன்று இருக்கும். அப்படி விட்டா ஓடிடும். அதுக்காக என்ன செய்வார்கள், இந்த கடற்காயை சேகரிப்பதுக்கு என்ன சொல்றது, குடத்துக்குள்ளே போட்டு வைப்பார்கள். குடத்துக்குள்ளே போட்டு வைப்பார்கள், தேவைக்கு எடுக்கலாம். அதுதான் கடற்பை குடம். இந்த கடற்பை குடத்துல என்ன நகைச்சுவை என்று கேட்டால், போட்டு விட்டோம், போட்டால் போட்ட ஒழுங்குல இந்த மார்பிள் போய் நிற்காது. வலுவெடுத்தது முதல் போட்டது மேலே வந்துடும், இரண்டாவது போட்டது கீழே போகும். இந்த போட்ட ஒழுங்குல இருக்காது. சில ஆசிரியர்கள் படிப்பார்கள், அந்த ஒரு ஒழுங்கின்படி படிப்பு அவர்கள்ட்ட நிற்காது. அவர்கள் படிப்பிக்கிற பொழுது என்ன ஆகும் என்றால், இந்த கடற்பை குடத்தை இப்படி கவிட்டு விட்டால், ஒரு 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 பொருள் அசையாத பொருளை போட்டால் முதல் போட்டது பிறகு வந்து அந்த வரிசையில தானே வரும். கடற்பை குடும்பத்தில் அப்படி வராது. கவிட்டு விட்டால் முதல் போட்டது கடைசியா வரும், கடைசி போட்டது முதலா வரும், இல்லை அப்படியே அடித்து கொண்டு ஓடும். சில வாத்திமார் படிப்பிக்கிற பொழுது இப்படித்தான் படிப்பார்கள். அந்த படிப்பிக்கிற ஒழுங்கின்படி படிப்பிக்க தெரியாது. அவர் என்னென்ன படித்தார்களோ முதல் படித்தது கடைசியில் வரும், கடைசியில் வந்து மாணவனால் அதை பிடிக்க முடியாது. இது ஆசிரியர் அல்லாதானுக்கான 2வது லட்சணம், கடற்பை குடம், பருத்தி குண்டிகை. அடுத்தது சொன்னார்கள் மடப்பனை என்று ஒன்று சொன்னார்கள். இதெல்லாம் எங்க யோசித்து இப்படி சொன்னார்கள் என்று நான் சொல்வது நினைக்கிறது இந்த கோமானங்கள். இந்த பனைமரங்களிலே, இந்த சின்ன பனைமரங்களிலே மடல் வரும், இந்த ஓலைகள் வரும். பனைமரங்கள்ல ஓலை வெட்ட வேணும், அது உங்களுக்கு தெரியும். ஓலை வெட்ட வேணும், இல்லாவிட்டால் அப்படியே அது நீட்டி கொண்டு இருக்கும், பால் கூட நீட்டி கொண்டு இருக்கும். அப்போ அந்த ஓலை வெட்டாத பனைமரத்தை தான் மடற்பனை என்கிறது. மடல்கள் அப்படி நீட்டி கொண்டிருக்கும், ஏறுனா வெட்டிடும். சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அந்த மடப்பனை பெருசா வளர்ந்து பணம் படுத்துடும், நொங்கு பணம் படுத்துடும். நீங்களா ஏறி அந்த பணம் படுத்த முடுங்க முடியாது. இதுதான் சிக்கல். அதுவா போட்டா எடுத்து சாப்பிடலாம், ஏற புறப்பட்டீங்கன்னா நம்ம வெட்டி தள்ளிடுவோம். இது போல சில வாத்திமார் இருக்கிறார்கள், மடப்பனையை போல. நாங்களா போய் அவர்கிட்ட ஒன்று கேட்டு பெற முடியாது. தப்பித்தவரை ஆக்சிடென்டா ஒன்று விழுந்தா வாங்கி கொள்ளலாம். இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள், மடப்பனை. அதுக்கு அடுத்தது சொன்னார்கள் முடத்தங்கு என்று ஒரு உவமை சொல்லுகிறார்கள். முடத்தங்கு என்றால், ஒரு திண்ணை மரத்தை நம்ம வீட்டு வேலிக்குள்ளே நட்டு குண்டாட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் போட்டு வளர்ப்போம். அது என்ன செய்யும், அப்படியே வளைஞ்சு போய் அடுத்த வீட்டுக்குள்ளே வெங்காயம் போடும். இதுதான் முடத்தங்கு. அது மாதிரி கல்வியிலே ஆர்வமுள்ள மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சேவை செய்து, ஏழை மாணவர்களுக்கு சேவை செய்வான், பணிவான். அவனை பணிஞ்சு வணங்கி அவனுக்கு என்னென்ன செய்ய விடுமோ செய்வான். அவனுடைய உபச்சாரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு யாராவது பணக்கார வீட்டுக்கு போய் டியூஷன் சொல்லி கொடுக்குற பொழுதுதான் இந்த பாடத்தை சொல்லுவான், இவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். இதுதான் இந்த முடத்தங்கு என்பது. இந்த 4 வகையான நல்லாசிரியர்களும் இருக்கிறார்கள், 4 வகையான ஆசிரியர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்று அன்றைக்கே இலக்கணத்திலே சொல்லி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதில் ஒரு கிண்டல் நகைச்சுவை அதுக்காக அல்ல. இது தெரிந்தால், நான் எப்பொழுதும் என்னுடைய திருக்குறள் மாணவர்களுக்கு சொல்லுகிறது உண்டு, திருக்குறள் படித்து ஒரு திருக்குறள் படிக்கிறோம் என்று வையுங்கள். படித்தா என்ன, அவ்வித்த அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும், பொறாமையுடையவனை மகாலட்சுமி தன் தமக்கை ஆகிய முதலிக்கு காட்டி விடுவாள். இந்த குறளை படிச்சுக்குவோம் என்று வையுங்கள். என்ன நடக்கும் என்றால், இதை படிக்கிறதுல என்ன லாபம் என்றால், எனக்கு யாருலையாவது ஒரு நேரத்தில் பொறாம வரும். நாங்கள் மனிதர் தானே, பொறாம வரும். வந்தா திருவள்ளுவர் உள்ள நின்று இப்படி டொக்கு தட்டுவார். டேய், அன்றைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குதான்னு தட்டுவார். உடனே நம் மனதிலே ஏற்படுகிற பிழை தடுக்கப்படும். அதுக்காகத்தான் இதை படிக்க வேண்டும்.
இப்ப நல்லாசிரியர் 4 லட்சணம் சொல்லிவிட்டேன். இப்ப ஆசிரியர்களாகிய உங்களிலே பல பேருக்கு என்னிடம் அது இருந்தா சந்தோஷம் வரும். இப்ப ஆசிரியர் அல்லாதார் குணம் 4 சொல்லிவிட்டேன். படிச்சிரோட்டே இது நான் இப்ப என்னை பத்தி தான் சொல்றாரோ என்று நினைப்பும் வரும். இந்த ரெண்டும் நீங்கி நல்லாசிரியர்களாக இருப்பது என்பது ஒரு பெரிய பேறு. நான் சொல்கிறேன், மனித பிறவியிலையும் ஆசிரிய பிறவி என்பது ஒரு பெரிய பேறு. அதை மறந்து போகாது. நீங்கள் உங்களிடம் களிமண்ணை கொண்டு வந்து தருகிறார்கள், நீங்கள் அதை சிற்பங்களாக்கி அனுப்புகிறீர்கள். அதுதான் உங்களுடைய தொழிலே இருக்கிற சிறப்பு. களிமண்ணைத்தான் கொண்டு வந்து தருவோம். பிள்ளைகளை கொண்டு சார் பழைய காலத்திலே ஒன்று சொல்வார்கள், எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருக்கு. அவனை கண்ணை மட்டும் விட்டுட்டு சார் நீங்க மிச்ச தோலை உரிச்சிருங்க. இப்ப பொடிசில கொண்டு போய் போட்டுருவாங்க. கண்ணையும் ஏன் விட சொல்றாருன்னா படிக்கிறதுக்கு, மேலும் படிக்கிறதுக்கு கண் தேவை. அப்படி நம்பித்தான் அது தோலை உரியண்டா தோலை உரிக்கிறதா? அது அல்ல. எப்படியாவது இவனுக்குள்ளே கல்வியை ஏற்றி விடு என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல். அத்தகைய ஒரு நல்லாசிரியர் தொழில்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதுவும் இந்த பெருமை மிகுந்த தமிழ், அந்த தமிழ் இந்த அளவுக்கு நமக்கு போய் சொல்லித் தருகிறது. எல்லாவற்றுக்கும் வரைவிலக்கணம், எல்லாவற்றுக்கும் வரைவிலக்கணம் பண்ணி இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்த ஒரு மொழியிலே இருந்து கொண்டு நாம் தவறு செய்தால் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக ஆவோம். ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, தமிழையும் சைவத்தையும் 2 கண்களாக கொள்ளுங்கள். நிச்சயமாக சொல்லு, கண் தான். ஒன்று இந்த புற வாழ்க்கைக்கு காட்சி கொடுக்கும், ஒன்று அக வாழ்க்கைக்கு காட்சி கொடுக்கும். ரெண்டும் இல்லாவிட்டால் அவன் மனிதனாக மாட்டான். இந்த 2ஐயும் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பு உங்களிடம் வந்திருக்கிறது. நல்ல ஆசிரியர்களாக இருக்க போகிறோமா அல்லது ஆசிரியர் அல்லாதவர்களாக இருக்க? தீயாசிரியர் என்று கூட சொல்ல மாட்டார்கள், ஆசிரியர் அல்லாதவர்க்கான குணம் என்றுதான் சொல்வார்கள். இந்த உயர்வை பெற்று நீங்கள் தான் ஒரு வயலுக்குள்ளே விதை விதைத்து பயிராக்கி இந்த உலகத்திற்கு தருகிறவர்கள். அந்த நல்ல நல்ல தொழிலை அல்லது அந்த நல்ல தொண்டை நீங்கள் எல்லோரும் நிறைந்து செய்ய வேண்டும். இந்த இந்த உயர் விடயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் உங்களுக்கு வாய்த்திருக்கிறார். இது நான் அவரை பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. அவரும் அதை எதிர்பார்க்கிறவரும் இல்லை. நான் சொல்வதொன்று, நல்லியல்புகளை வளர்த்து கொண்டால் இந்த சமுதாயம் தானாக வளரும். நான் பல இடங்களிலே சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், செல்வம் தேவைதான். ஆனால் செல்வத்தால் மட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். செல்வத்தால் மட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் என்றால் எல்லா செல்வர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கோயில்களிலே போய் பார்த்தால் எல்லா செல்வர்களும் தான் முன்னுக்கு போய் நிற்கிறான். அப்ப அவனுக்கு தான் நம்ம விட நிம்மதி குறைவென்று தெரிகிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒன்று, அமைதியான சந்தோஷமான வாழ்வுக்கு அடிப்படை ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தை பேணுங்கள். மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள், பொறுமையோடு சொல்லிக் கொடுங்கள். எப்படி கெட்டிக்கார மாணவன் முன்வகுப்பிலே இருக்கிறவனுக்கு முக்கியம் கொடுக்கிறீர்களோ அப்படி கடைசி மாணவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என் ஆசிரியர் என் மேல் அன்பு காட்டுகிறார் என்று தெரிந்தால் எந்த மாணவனும் திருந்துவான். திருந்த மாட்டாத மாணவன் என்று ஒருவன் இல்லை. எந்த மாணவனும் திருந்துவான். அத்தகையவர்களை உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுக்கிற ஒரு பெரும்பணி ஏற்ற உங்களை சந்தித்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த சுவாமிகளுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இன்று ஒரு பொன்னால் கோவிலூர் மடாலயத்திற்கு வருகிறது மிகச்சிறந்த ஆசியுரையை நல்கிய ஐயா அவர்களுக்கு அவர்களின் பொற்பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அவர் பேச பேச ஒரு குரல் தான் ஞாபகம் வந்துச்சு.
ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், அதைவிட இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் என்று இலங்கையிலே பிறந்தாலும் இங்கே வந்து அவையத்து முந்தியிருந்து அருமையான கருத்துக்களை வள்ளல் போல் அள்ளி அள்ளி தந்தவைக்காக நன்றியை பாராட்டுகின்றோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்ல இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், தொடர்ந்து வருவார்கள் இந்த மண்ணிலே அப்படிங்கிறத சொல்லி அதை திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான கருத்துக்களை ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா அவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், நான் நீ வருகிற முன்னால் சொன்னேன், நேற்று வரை நான், இனிமேல் நாம் என்று நாங்கள் இணைவோம் என்று சொல்லி உங்களுடைய ஆசியுரை எங்களுக்கு நிறைய செய்திகளை வழங்கியிருக்கிறது. அதற்காக இந்த வாய்ப்பினை சொன்னதுக்காக சாமி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாத காணிக்கையாக ஆக்குகிறோம். இந்த ஏற்பாட்டிற்கு உதவிய எங்களுடைய தாளாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இப்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒன்னிரண்டு கேட்கலாமா? உடல் நலம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு 2 கேள்விகள் இருந்தால் ஐயா அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம். சாமி உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் வரவேற்புரை ஒன்று வழங்கலாம் என்று பணித்திருந்தார்கள். சாமியே அவர்கள் அந்த வரவேற்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவரை நான் பார்ப்பது எனக்கு பெரிய பேராக நினைக்கிறேன். ஏனென்றால் வகுப்புக்கு நான் செல்லுகின்ற பொழுது இவருடைய அனைத்து விதமான அந்த யூடியூபில் பார்த்து ஏதாவது விஷயம் கிடைக்கிறதா என்று நான் படித்துவிட்டு செல்வேன். அப்படி படித்துவிட்டு செல்கின்ற பொழுது எல்லாரும் எல்லா விதமான பார்வையை பார்த்து தமிழகத்தில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய ஆதீனம் பங்கேற்ற போது முதலில் துறை வாரியாக சந்திப்பு நடந்தது. அதில் சாமி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டு இருக்கிறீர்களா? கேளுங்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், சாமி அவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், ஏன் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளரை சொல்கிறார்கள் என்று அன்று முதல் தேட ஆரம்பித்தேன். அவர் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதற்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். எவன் ஒருவன் எந்த வேலையை ஒரு நாளில் சரியாக செய்கிறானோ அதே வேலையை தினசரி செய்வதுதான் ஒழுக்கம் என்று ஒரு புது வரையறை செய்திருக்கிறார். அதை நான் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன். சரி, மகாபாரதத்தில் அல்லது ராமாயணத்தில் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பேசிடலாம். வெள்ளத்தனைய மலர்விட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதை கம்பன் யாராவது இந்த பாத்திரத்தை படைக்க வேண்டும் என்பதற்காகவே பரதனை படைத்திருக்கிறார். பரதன் தான் அந்த உள்ளத்தால் உயர்ந்தவன். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் அவருடைய, ஏனென்றால் எங்களுக்கு கம்பராமாயணம் பாடப்பகுதியாக இருக்கிறார். நான் மாணவர்களுக்கு இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஐயா புதுவிதமான கருத்துக்கள் எப்பொழுது கேட்டாலும் ஒரு புதுவிதமான சிந்தனைகள். அதே மாதிரி பரசுராமரை பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள். ஔவையாரை சொல்லுகின்ற பொழுது விதி விலக்காக இருந்த ஒரு புலவர் என்று பதிவு செய்திருக்கிறார். அறிவு, அடுத்து உணர்வு. அறிவு என்பது ஆண்களுக்குரியது, உணர்வு என்பது பெண்களுக்குரியது. ஆனால் உணர்வுதான் வெற்றி பெறும். அதற்குத்தான் வலிமை என்று அதிகம் என்பதை அந்த இடத்தில் வெளியேற்றி சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டு நிறைய ஐயா சொல்லியிருக்காங்க. சுட்டவளம் என்பது என்ன, ஆட்டுப்பால் வாங்குகின்ற பொழுது என்ன, ஏனென்றால் அதை நான் பார்த்து படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், அவ்வளவு விஷயங்கள். கர்ணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் கர்ணனை புதிய பார்வையில் பார்த்து சொன்னவன். மாதாவால் ஆற்றில் விடப்பட்டவன், பிதா என்று சொல்லக்கூடிய தந்தையால் கைவிடப்பட்டவன், குருவால் சாபம் பெற்றவன், அடுத்து தெய்வத்தால் தண்டிக்கப்பட்டவன் என்று புதிய குணத்தில் சொன்னாலும்
ஆனால் அந்த விஷயத்தில் கொடைக்காக பிறந்து வளர்ந்து நட்பை வளர்த்தவன் கர்ணன் என்பதை பதிவு செய்திருந்தார். எனக்கு மிகவும் சில பசங்களுக்கு நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த விஷயங்களை பதிவு பண்ணும்போது அவங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கருத்துக்கெல்லாம் அவர்கள் அப்பேற்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அவர்களிடமிருந்து அந்த யூடியூப் வழியாக வாங்கி பெற்றிருக்கிறேன். அதை நான் ஐயா அவர்களை பார்க்கின்ற பொழுது என் மனம் உண்மையிலேயே சில விஷயங்களை கருத்துக்களை கேட்கும்போது உண்மையாக சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். அவரை நான் பார்த்தது, அவரை கேட்டது மிக்க உணர்வுபூர்வமாக மகிழ்கின்றேன். ஆனால் என்னிடம் உள்ள கேள்வி, வாலி வதைப்படலம் என்பதை ஐயா பேசியிருக்கிறார்கள். இன்றும் யாராலும் முடிவு சொல்ல முடியாத படலம். ஐயாவுடைய கருத்துக்கள் அது முடிவாக என்ன இருக்கும் என்று சொன்னால் அதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரியவர்களே, ஆசிரியர் அவர்கள் பேசிய அந்த உரை என்னை மிகவும் மகிழ்வித்த ஒன்றாக அமைந்தது. என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் அவர் கேட்டிருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலே இருந்து தெரிந்து கொண்டேன். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிவதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நான் அது பற்றி ஒரு கட்டுரை முடியா வழக்கு என்று எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு தெரிந்து ஒரு 100 வருடங்கள் அல்லது 75 வருடங்கள் முன்னிருந்த அறிஞர்களிலே தொடங்கி இன்றைய அறிஞர்கள் வரையும் வாலிவதையை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் என்ன தெரிகிறது என்றால், யாராவது ஆராய்ந்து ஒரு பதில் சரியான முறையிலே வந்திருந்தால் அதற்கு பிறகு ஆராய வேண்டிய தேவை வராது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இன்றைக்கு வரைக்கும் சரியான முடிவு கிடைக்கவில்லை என்பது தெரிகிறது. இன்றைய இயல் உலகம், இயலறிவு உலகம் என்பது என்னுடைய அபிப்பிராயத்தின்படி பழைய இயலறிஞர்களை விட நாங்கள் எவ்வளவோ தாழ்ந்து விட்டோம். பெரிய பெரிய அறிஞர்கள், என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், ஆசா ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள், இஸ்மாயில் அவர்கள், இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இந்த வழக்கை எடுத்து ஆராய்ந்து பதில் சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கு வழக்காகவே இருக்கிறது. அதில் இருந்து நான் சொல்ல வருவது என்னென்றால், ஒரு வழக்கு முடிய வேண்டும் என்றால் வழக்கு போட்டவனும் வழக்காளியும் சமநிலைக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் வழக்கு முடியாது. இப்போ ஒரு நாயிலே நான் வழக்கு போட முடியாது. நான் வழக்கு போடுவதானால் ஒரு மனிதனிலே தான் நான் வழக்கு போட முடியும். அப்போ சமநிலைப்பட்ட, அதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்றார் திருவள்ளுவர். சமநிலை, முதல் வழக்காளியும் வழக்கு போடுகிறவனும் வழக்காளியும் சமப்பட வேண்டும். கம்பன் செய்திருக்கிற நுட்பம் என்னவென்றால், ராமனையும் வாலியையும் கடைசி வரை சமப்பட விட வேண்டும். ராமனின் முதலிலே வாலியை விலங்கென்று நினைக்கிறான், விலங்கென்றே சொல்லுகிறான், விட்டாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ என்கிறான். அந்த நேரத்திலே வாலி ராமனை தெய்வம் என்று நினைக்கிறான். அப்ப சமநிலை இல்லை. பிறகு அம்பு விட்ட உடனே திருப்பி ராமனை குற்றவாளியாக நினைக்கிறான் வாலி. அப்பொழுதும் ராமன் மேலே நிற்கிறான், இவன் கீழே நிற்கிறான். அது அந்த கட்டுரையிலே எல்லாம் தனித்தனி எடுத்து காட்டியிருக்கிறேன். முடிவிலே ராமனை வாலி தெய்வம் என்று நினைக்கிறான். அந்த நேரம் ராமன் தான் மனிதன் என்கிறான். அப்போ இந்த சமப்படுகிற நிலை ஒரு இடத்திலும் வராதபடியால் தான் அந்த வழக்கு இன்றைக்கு வரையும் தீர்க்க முடியாத ஒரு வழக்காக இருக்கிறது என்பது அது நான் சொல்லி இருக்கக்கூடிய பதில். உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் சுகமாக கேட்டு முடித்து விட்டீர்கள். ஒரு அடிப்படை சொல்லி இருக்கிறேன். இன்னொரு முறைக்கு சந்தர்ப்பம் வந்தால் இதை விரித்து சொல்லுவேன் என்று சொல்லி இதுதான் என் பதில் என்பதை கூறி. ரொம்ப அருமை சாமி, மிகச்சிறந்த விளக்கம்.
ஏகலைவனை இங்கே பரிசுக்க செய்திருக்கிற சாமி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் இந்த யூடியூப்பை கேட்டு கேட்டு தான் நிறைய பாடங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய கருத்துக்களை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றின்னு சொல்றாரு, அவையத்து முந்தி இருப்ப செயல்னு. ஆனா மகன்கிட்ட சொல்லும் பொழுது கடன் அப்படின்னு சொல்லுகிறார் வள்ளுவர். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் அப்படின்னு உதவின்னு சொல்றாரு. தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்னு சொல்லுகிறாரு, அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த சொல்ல ஏதாவது, ஏன்னா கடமை யாருக்கு இருக்கணும்னா பையனுக்கு தந்தைக்கு கடமை இருக்கிறது, ஆனா நன்றின்னு சொல்லுகிறார் கடமைங்கிறதுக்கு பதில. அது எதனால என்று சொல்லி சொல்ல ஆசை. அதாவது இந்த தமிழாசிரியர்களுக்கு நான் சொல்ல பல வயதுக்கு நான் சொல்லுகிற ஒன்று, தமிழிலே இருக்கிற ஒரு சிக்கல், ஒரு சொல் பல பொருளை குறிக்கும். ஒரு சொல் பல பொருளை குறிக்கும், பல பொருளை குறிக்கிற ஒரு சொல்லும் இருக்கு. இது இந்த சொற்பிரயோகத்திலே இருக்கிற சங்கடம் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பாடலை படிக்கிற பொழுது ஒரு சொல்லு நமக்கு தெரிந்த சொல் வந்து விட்டால் அதுதான் பொருள் என்று நாங்கள் நேரே செய்து விடுகிறோம். இப்ப பாருங்கள், மலைக்கு வான் என்று எழுதுகிறார் திருவள்ளுவர். மலை சிறப்பு இல்லை அதிகாரத்துக்கு பேர், வான் சிறப்பு என்று எழுதுகிறார், புயல் என்று எழுதுகிறார், பல சொல்லுகளை போடுகிறார். இந்த நன்றி என்ற சொல்லுக்கும் உதவி என்ற சொல்லுக்கும் இடையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உடனே அகராதி எடுத்து பார்க்க வேண்டும். அந்த பழக்கம் எங்களை விட்டு போய்விட்டது. தமிழ் படிப்பதற்கு என்னுடைய ஆசிரியர் சொன்ன வழி, முதல் நாங்கள் அச்சரங்கள் படிக்க வேண்டும், அதுக்கு பிறகு இலக்கணம் படிக்க வேண்டும், தர்க்கம் படிக்க வேண்டும், அதுக்கு பிறகு அவர் சொன்னார் நிகண்டு படிக்க வேண்டும். பழைய காலத்திலே நிகண்டு என்று சொல்லுக்கான பொருளை பாடல்களாக வைத்திருக்கிறார்கள். பின்னுக்கு தான் அகராதி வந்தது, முந்தைய அகராதி இல்லை. அகராதி பார்த்து இப்பொழுது யாரும் ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்வதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன இடத்தை மட்டும் சொல்கிறேன். இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் ஒரு இடத்திலே நன்றி என்கிறார், ஒரு இடத்திலே உதவி என்கிறார். அகராதியை பாருங்கள், நன்றியும் உதவியும் சில வேளை ஒன்றாக இருக்கும். பரிமேலழகர் போன்ற உயர்ந்த உரையாசிரியரை எடுத்து பார்க்க வேண்டும், இவர் இதற்கு என்ன சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் உங்களுடைய கேள்விக்கான தெளிவு தானாக வரும். அதை மட்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வது, இப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்ல முயற்சிக்க மாட்டேன். பதிலை காண்பதற்கான வழியை சொல்லி இருக்கிறேன், நீங்கள் தேடு. சாமிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக சிறப்பான உரை, நல்லாசிரியர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான உரையை கொடுத்தார்கள். அதை கொடுக்கின்ற போது எங்களுடைய ஆதீனம் எங்களுக்கு கூறிய அந்த விஷயங்கள் தான் ஞாபகத்தில் வந்தது. ஒரு முறை கணினி அறிவியல் துறை பேராசிரியர்களை பார்க்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் தற்போது உள்ள நியூ டெக்னாலஜி பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம சாமி சொன்னது, மலை போல் நீங்கள் கருத்துக்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் எங்களிடம் கூறியது, மாணவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கும் நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதைத்தான் இன்று சுவாமிகள் அவர்களும் அவர்களுடைய நடையில் நமக்கு எடுத்து கூறினார்கள். அதை போல அடுத்த ஒரு கருத்தாக நீங்கள் பூவை போல் இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அதை எங்களுடைய சாமிகள் சொல்லும் பொழுது, நீங்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் நீங்கள் கட்டிக்கொள்கிற புடவையில் இல்லை உங்களுடைய பெருமை, நீங்கள் மாணவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய கருத்துக்களில் தான் உங்களுடைய பெருமை உள்ளது என்று சொன்னார்கள். நான் அதைத்தான் நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அடுத்ததாக நீங்கள் அந்த தராசு போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதையும் சுவாமிகள் அவர்கள் ஒரு விளக்கத்தோடு எங்களுக்கு கூறினார்கள். நான் இங்கு மடத்தில் ஒரு 13 மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களை எனக்கு ஏற்றவாறு எப்படி இருக்க வேண்டும் என்று அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக மாற்றிவிட்டேன். அவர்கள் இப்பொழுது அந்த 13 மாணவர்களும் என்னோடு
எனக்கு ஏற்றவாறு மாறிவிட்டார்கள் என்று கூறினார்கள். அது இரண்டையும் நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றாக எங்களுடைய சுவாமிகள் கூறிய கருத்துக்களோடு நான் சேர்த்து பார்த்தேன். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை என்றால் மேதகு பிரபாகரன், தமிழ்ச்செல்வன், பாலகிருஷ்ண நடேசன், பொட்டு அம்மன் இவர்களுக்கு அடுத்தபடியாக உங்களை போன்ற ஒரு சொற்பொழிவாளர், சமய பேச்சாளர் அவர்களை அறிமுகப்படுத்தியதற்கு எங்கள் சுவாமிகள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. யூடியூப்ல கடவுளை காண்கின்றேன் அப்படின்னு ஒரு இதுல பேசியிருந்தீங்க. அதாவது இந்து சமயத்திற்கென்று ஒரு அடையாளம் உள்ளது, அதை விபூதி வைத்துக் கொள்வதில் உள்ளது. அதை இன்று நாம் பல பேர் மறந்துவிட்டோம் என்று சொன்னீர்கள். அந்த விபூதி வைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய அறிவிற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? ஏன்னா இப்ப தற்போது உலக சாம்பியனான குகேஷ் விபூதி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய இது வெளியில பேச்சு போயிட்டு இருக்கு. அவர் விபூதி வைத்ததனால்தான் அவர் இந்த ஒரு உலக சாதனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களிடம் என்னுடைய இந்த கேள்வி என்னவென்றால், இந்த விபூதிக்கும் அறிவாற்றலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்பதுதான். நம்முடைய பெரியவர்கள், நீங்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் பெரிய பெரிய கேள்விகளாக இருக்கிறபடியால் முடிந்த அளவு சுருக்கி சொல்ல பார்க்கிறேன். விபூதி பூசுவதற்கும் அறிவுக்கும் உண்டா தொடர்புண்டா? வாரியார் சுவாமி அவர்கள் இதற்கு கிண்டலாக ஒரு பதில் சொல்வார். நெற்றியிலே விபூதி நிறைய ஏன் பூசி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒருத்தன் தன்னை கேட்டானாம். தான் சொன்னாராம், உள்ளே ஆட்கள் இருக்கிற வீட்டுக்கு வெளியிலே வெள்ளை அடிப்பார்கள், ஆள் இல்லாத பால் வீட்டுக்கு வெள்ளை அடிக்க தேவையில்லை என்று சொன்னதாக அவர் ஒரு நகைச்சுவையாக அதை சொல்வார். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். நம்முடைய பெரியவர்கள் உண்மையை அறிவதற்கு 3 பிரமாணங்களை நியமித்திருக்கிறார்கள். பெரிய விஷயம், சுருங்க சொல்லுகிறேன். அதிலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணம். பிரமாணம் என்றால் ஒரு விஷயத்தை நிறுத்த அறிவது. இப்ப நீங்க சேலை வாங்க போனால் அதை மீட்டர் கணக்கிலே வாங்குகிறீர்கள், எண்ணெய் வாங்க போனால் லிட்டர் கணக்கிலே வாங்குகிறீர்கள், ஒரு அரிசி வாங்க போனால் கிலோ கணக்கிலே வாங்குகிறீர்கள். ஒவ்வொன்றையும் அளப்பதற்கு ஒரு அளவு கருவி இருக்கிறது. அப்படி உண்மையை அளப்பதற்கான அறிவு கருவியைத்தான் பிரமாணங்கள் என்கிறார்கள். 3 விதமாக உண்மையை அளக்கலாம். அதிலே ஒன்று கண்டு உண்மையை அறிவது. ஒருவனை அடித்து விட்டான், கண்ணாலே கண்டேன், அதை அறிந்து விட்டேன். அது காட்சி பிரமாணம். சுருக்க சொல்லுது, அது பெரிய விஷயம். அடுத்தது அனுமான பிரமாணம் என்பது, அவர்கள் சொல்லுகிற உதாரணத்தையே சொல்லுகிறேன். நெருப்பு இருக்கிற இடத்திலே புகையை, எங்கும் நெருப்பு இருந்தால் புகையை பார்க்கிறேன், ஒரு இடத்திலே புகையை மட்டும் பார்க்கிறேன். அப்ப எனக்கு உடனே தெரிகிறது அந்த இடத்திலே எங்கேயோ நெருப்பு இருக்கிறது. அனுமானித்து அறிவது, இது அனுமான பிரமாணம். இந்த 2 பிரமாணங்களுக்கும் மேலான பிரமாணமாக ஒரு பிரமாணத்தை சொல்கிறார்கள், ஆகம பிரமாணம் என்று ஒரு பிரமாணம். ஆகம பிரமாணம் என்றால் உயர்ந்தோர் சொல்ல அதை நம்புவது. இப்போ காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணத்திலே பிழை வரலாம், ஆகம பிரமாணத்திலே பிழை வர முடியாது. உயர்ந்தோர் ஆர் என்பதற்கு பிறகு விளக்கம் இருக்கிறது. அப்போ உயர்ந்தோர் சொன்னால் அதை நம்ப வேண்டும். எல்லாம் எனக்கு தெரிந்து விளங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போ நான் அதுக்கு சொல்வதுண்டு, அப்துல் கலாம் இருக்கிற பொழுது அவரிடம் போய் ராக்கெட் எப்படி அனுப்புவது என்று கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். ராக்கெட் எப்படி அனுப்ப வேணும் அல்லது அணுகுண்டு எப்படி வெடிக்க வேண்டும் என்றால் அவர் பதில் சொல்வார். அவர் சொல்ற பதில் எனக்கு விளங்குமா? அவருக்கு பதில் சொல்ல தெரியும், எனக்கு விளங்க முடியாது. ஏனென்றால் அது சம்பந்தமான முன்னறிவுகள் எனக்கு இல்லை. அப்படியான நேரத்திலே உயர்ந்தோர் சொன்னதை நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு டாக்டரிடம் போகிறீர்கள், ஒரு மருந்தை தருகிறார், இதை காலை மாலை மதிய உணவுக்கு பிறகு போடுங்கள் என்கிறார். ஆறாவது அந்த டாக்டர்கள் கேட்கிறீர்களா, இது இந்த மருந்தை என்ன தானே செய்திருக்கிறார்கள், இந்த மருந்து சாப்பிட்டால் என்ன கட்டாயம் குணம் பெறுமா வராதா, உங்களை நம்பி வாய்க்குள்ள போடலாமா, ஆறாவது கேட்குறோமா சொன்னா அப்படியே போட்டுருவோம். இதுக்கு தான் ஆகம பிரமாணம் என்று பெயர்.
நான் சொல்வது விபூதியினுடைய சக்தி தத்துவமாக என்னென்னமோ சொல்லுகிறார்கள். நம்முடைய மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் விபூதியை பாராட்டி இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு என்று அந்த ஒரு விபூதிக்கென்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறார்கள். அப்போ சம்பந்தர் போன்றவர்கள் படிக்கிறார்கள் என்றால் சும்மா படிப்பார்களா? அதில் ஏதோ ஒன்று இல்லாமல் அதை அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல். இப்போ வைஷ்ணவர்களும் நாமம் போடுகிறார்கள். உங்களுடைய சில பேர் வைஷ்ணவர் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு நாமம் அடையாளம் மட்டும்தான். எங்களுக்கு அப்படி அல்ல. விபூதி என்பது அடையாளமாக இருப்பதோடு அது சக்திகளை சாதித்து காட்டியிருக்கிறது. ஞானசம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு போய் சும்மா பாண்டியனுக்கு விபூதி பூசினதுதான் வேலை. அடுத்த நாள் பாண்டி நாடு சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிவிட்டார். விபூதி பூசினதுதான். ஆகவே விபூதிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் அனுமானத்தாலும் ஆகமத்தாலும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை நம்ப வேண்டும். இன்னொன்று நான் எப்பொழுதும் சொல்லுகிறது, விபூதியை பற்றி பல விளக்கங்கள் அவரவர் அறிவுக்கேற்ப சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்வார்கள் என்னவென்றால், நெற்றியிலே விபூதி இருந்தால், விபூதி என்பது சாணத்தை இருக்கு சாம்பலாக்கி பூசுவது, நம் வாழ்க்கை இப்படித்தான் ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்ச்சி. ரொம்ப உலகிலே பற்று வைக்காதே, உன் வாழ்வும் இப்படி போகும் என்பதை செய்வதற்காக பூசுவது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் அவரவர் அறிவுக்கு சொல்லுகிற விளக்கம். ஆனால் நிச்சயமாக விபூதி பூசினால் அதனாலே பயனுண்டு. இதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், என் அனுபவத்தினாலே நான் சொல்லுகிறேன். என் அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். விபூதி பூசினால், இல்லாவிட்டால் அவை போன்றவர்கள் நீரில்லா நெற்றி பால் என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். நீர் இல்லாவிட்டால் அந்த நெற்றி இருந்ததும் உண்டு, பாலா போனதும் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஏதோ ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிய முடியாது, எல்லாவற்றையும் அனுபவத்தாலே காண முடியும். உங்கள் கேள்விக்கு கடைசியாக நான் சொல்கிற பதில், விபூதியை பூசி பாருங்கள், அதனாலே அறிவு வளர்கிறதா இல்லை என்று நீங்களே கண்டுபிடிக்கலாம். நன்றி.